guys, வணக்கம். This is அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புல் கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையரா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. பொதுவாகவே நமக்கு என்ன அப்படின்னா ட்ரேடை பொறுத்த மட்டும் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மாதிரி குழப்பம்லாம் இருக்கும். நீங்கள் இப்போ தான் பிகினர் லெவல் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணிங்கன்னு தெரியும். பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் எங்கேயும் போய் தேடி படிக்கணும் அவசியம் இல்லை. தொடர்ந்து நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு பக்காவான ஐடியா கிடச்சிரும். சரிங்களா, இப்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதாவது நீங்கள் ட்ரேடில் தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்கள் கேபிட்டல் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பயம் வரும். அந்த பயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா இந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரேடை விட்டுட்டு நம்ம போயிடலாமா அப்படியெல்லாம் எண்ணம் வரும். சரிங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போது இது உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்னொரு நாலேஜை க்ரியேட் பண்ணும். அந்த நாலேஜ் என்ன ஆகும்னா நீங்கள் எப்படிலாம் மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இந்த புல் கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் இஸ் எ புல்லிஷ், அதாவது இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகுது அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க. லிமிட்டட் ரிஸ்க் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இதில் ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதாவது இங்கே என்னன்னா எல்லாரும் நல்லா பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் லாஸ் வந்தால் எவ்வளோ எடுக்கணுங்கிறதுல குழப்பம் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம பசங்க எப்படி அப்படின்னா ப்ராஃபிட் வந்தால் கொஞ்சமாக எடுப்பீங்க, லாஸ் வந்தால் ஹெவியாக வாங்குவீங்க. அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஆகும்னா உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கும். சரிங்களா, ஏன் லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்கானா இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஆக்ஷன் எடுக்கிறோம். சிங்கிள் ஆக்ஷனே ஆப்ஷனில் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஹெட்ஜிங்கே பண்ண மாட்டாங்க, காலை மட்டும் பை பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா புட்டை மட்டும் பை பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு தப்பான ட்ரேடு. உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸை தான் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரேடில் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 கிடச்சிருக்கும். அது ஒரு நாள் கிடைக்கும் நினச்சியே நீங்கள் இருக்க கேபிட்டலெல்லாம் விட்டுருவீங்க. ட்ரேடை பொறுத்த மட்டும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுக்குறீங்க கவனிச்சாலே தெரிஞ்சிடும். ஆமாம்ல இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது தோணும். இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் இருக்கா, இந்த மணி, அதாவது இதில் ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மணி. சரிங்களா, இப்போ இந்த லைனோட வேல்யூ வந்து 100 அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா, அண்டர்லைனிங் அசட் நீங்கள் எடுக்கிற ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ அதனோட விலை வந்து 100 ரூபாயில் இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். சரிங்களா, அது இந்த மணி. இப்போ 100னா 100க்கு கீழே இருக்கிறதுலாம் என்னது இந்த மணி. அப்போது அது ஒன்று நான் 100 எடுக்கலாம், இல்லை 100க்கு கீழே எடுக்கணும். இந்த மணியில் எடுக்கணும். சரிங்களா, ஒன்று அடுத்த மணியில் எடுக்கணும், இல்லை அப்படின்னா 100க்கு கீழே எடுக்கணும். அப்போ நான் 90 செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா, 90 செலக்ட் பண்ணி செல் அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு லாட்டை வாங்கி செல் பண்ணுறேன். அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 லாட் அவுட் ஆஃப் த மணியில் ஹையர் ஸ்ட்ரைக் பண்ணி, அப்போ 100னா 110 அதனுடைய வேல்யூ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். சரிங்களா, அப்போ நீங்கள் எங்கே அங்கே 2 லாட் செல் பண்ணுறீங்க. இப்போது பை பண்ணுறீங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னா கன்ஃபியூஷன், சார் செல்லிங் அப்படின்னா எனக்கு வந்து 1.5 lakh தேவைப்படுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் 2 ஆக்ஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோலாம் வராது. சரிங்களா, நீங்கள் ஒரு பை பண்ணி ஒரு செல் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே செல்லிங் கொடுத்துறாதீங்க, ஒரு பை அடித்து இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். மேபி சரிங்களா ஒரு 50,000 40,000 இது 30,000 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா, நீங்கள் டைரெக்டாக செல் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறையா அமௌண்ட் தேவைப்படும். அதில் தான் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபுல்லாக உள்ளே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது அப்படின்னா அன்லிமிட்டெடு ப்ராஃபிட் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து நல்லா ரேஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட். அதே இது மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா லிமிட்டெட். எப்படி லிமிட்டெட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து நல்லா போக போகுது. நெஃப்டி வந்து இப்போ இருக்க சூழலுக்கு நல்லா டவுன் ஆக போகுது. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பிரச்சனை பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரிங்களா, அதனால் இங்கே போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா பெரிய லெவலில் மார்க்கெட் மண்டே நாளைக்கு நடக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. சரிங்களா, பட் நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் இதெல்லாம் சரியான பிறகு மார்க்கெட் நல்லா மேலே போகும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த 25,178 இருக்குல்ல, நான் 25,000 என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செல் அடிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதனுடைய ப்ரீமியம் வந்து சரிங்களா ஒரு 500 இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை செல் பண்ணிட்டீங்க. இது வந்து கால் ஆப்ஷனுக்குரியது. இதை என்ன பண்ணிட்டீங்க, செல் பண்ணிட்டீங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 26,000 அவுட் ஆஃப் த மணியில் 2 லாட் எடுக்கிறீங்க. அதனுடைய ப்ரீமியம் என்னவா இருக்குது அப்படின்னா
ரூபாயில் இருக்குது. சரிங்களா, 50 பாயிண்டில் இருக்குது. இப்போ மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? நல்லா ரைஸ் ஆகுது நீங்கள் நினைக்க மாதிரி. அப்போ ரைஸ் ஆகும்போது இதில் உங்களுக்கு லாஸ் வரும். இது 500லேருந்து இது என்ன போகும்? 550 போய் ட்ராவல் ஆகும். 50 பாயிண்ட் மேலே ஏறிடுச்சு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே என்ன ஆகும்? இதுவும் மேலே தான் போகும். ஏன்னா இதுக்கு நீங்கள் இது கால் தான், இதுவும் கால் தான். சரிங்களா, இது என்ன பண்ணும்? 50 பாயிண்ட் மேலே ஏறும். 50 ப்ளஸ் என்ன அப்படின்னா 2 லாட் ப்ளஸ் 50, அப்போ 100 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஓகேவா, இதே இது இப்போ மேலே போக 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 போக, ஏன்னா இவர் 1 பாயிண்ட் வச்சார்னா இவர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட் வச்சு 2 பாயிண்ட் அப்படி மேலே போயிட்டே இருப்பாங்க. அப்போ மேலே போக போக ப்ராஃபிட் டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஆக போகுது அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் தான் என்னென்னா நீங்களாம் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எப்போதும் மெயின்டைன் பண்ணுவீங்க. நிறைய பேர் என்னென்னா ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒன்று போட்டே இருப்பீங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் கூட வரும், சார் ஸ்டாப் லாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் ஸ்டாப் லாஸ் பக்கமே போக, ஸ்டாப் லாஸ் பதிலாக ஹெட்ஜிங் பண்ணுங்கள். சரிங்களா, அதுதான் சிம்பிள் லாஜிக்கே. இப்போது மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா, இங்கேருந்து 500லேருந்து கீழே இறங்கிச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் 450க்கு அந்த மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகுது அப்படின்னா இந்த 500 என்ன ஆகும் அப்படின்னா 450 ஆகும். சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் ட்ரெண்ட் லைன் வரையும் போதே நான் 50 பாயிண்டில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். அப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்கே எக்ஸிட் ஆகுறதுன்னு வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ என்ன ஆகும், இந்த 50 பாயிண்ட் வந்துச்சா, ஏன்னா நீங்கள் அப் ட்ரெண்டு தான் நினச்சிருக்கீங்க, ஆனால் நினச்சிக்க மாதிரியே போகணுன்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் கீழே சரியும். சரிங்களா, அப்படி சரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 50 பாயிண்ட் நியர்பை ரீச் ஆகும்போது இது என்ன ஆகும், 50 பாயிண்ட் கீழே இறங்கி 450 இருக்கும். இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிரும். சரிங்களா, 50 பாயிண்ட் கீழே இறங்கும். சரிங்களா, அப்போது இது கீழே இறங்கும்போது ப்ராஃபிட், ஏன்னா இது செல்லிங் பண்ணியிருக்கும். இது 0 ஆயிடுச்சு. 50 பாயிண்ட் தான் ரிஸ்க். நீங்கள் எடுக்கிறதே ரிஸ்க். இதில் என்ன பண்ணணும், ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடணும். அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, உங்கள் ப்ரிடிக்ஷன் தப்பு அப்படின்னா லிமிட்டடாக என்ன இருக்குது, லாஸ் இருக்குது. சரிங்களா, இதே இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா லம்சமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவீங்க. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட உள்ளே இருக்க விஷயம். இதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதை படிக்கிறீங்கல்ல, தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னா நாலேஜ் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு யோசிக்க தோணிடும். அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகும்னா எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 3 months டைம் எடுப்பீங்க. மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைவாக ட்ரேடை பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பண்ணும்போது எங்கே ரிஸ்க் இருக்குது, எங்கே ரிவார்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்படி கிடச்சிருச்சுன்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.